இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மத்திய அரசு பாடத்தோட முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. பகுதி 5 சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை. மாநில சட்டமன்றங்களில் இருந்து தேர்வு செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238 உறுப்பினர்கள். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 12 பேர். மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. மக்களவைக்கு மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 543. மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர். மக்களவைக்கு மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 545. மக்களவைக்கு அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. மத்திய அரசாங்கம் எத்தனை அங்கங்களை கொண்டு காணப்படுகிறது? 3 அங்கங்கள். அவை நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த முறையிலான அரசாங்கத்தை நமக்கு வழங்கியுள்ளது? நாடாளுமன்றம் அரசாங்க முறை. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார்? குடியரசுத் தலைவர். யாருடைய பெயரின் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாக பணிகள் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவரின் பெயர். நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான சட்டப்பிரிவு 53. குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. குடியரசுத் தலைவரின் பெயரை தேர்ந்தெடுக்க 10 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. வாக்காளர்கள் தேர்வு குழுமம். குடியரசுத் தலைவர் எந்த வாக்கின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்? ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் வாக்காளர் குழுமத்தினால் தேர்வு செய்யப்படுகிறார். எந்த 2 யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க பங்கு கொள்கின்றன? டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். புது டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். டெல்லியை தவிர்த்து குடியரசுத் தலைவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இருப்பிடம் இந்தியாவில் வேறு எந்த பகுதிகளில் அமைந்துள்ளது? சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே செயல்படுகிறது என்று கூறும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 77. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு துறையினை ஒதுக்கீடு செய்கிறார்? பிரதமர். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பற்றி ஆராய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையுடன் தொடங்குகிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு நாடாளுமன்றத்தை எத்தனை முறை கூட்டுகிறார்? 2 முறை. குடியரசுத் தலைவர் யார் யாரையெல்லாம் நியமனம் செய்கிறார்? மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர்,
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். நிதி மசோதாவை யாருடைய ஒப்புதலுடன் மட்டுமே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்? குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு அவையிலோ கூட்டத்தையும் முடிவுக்கு கொண்டுவரும் அதிகாரம் படைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர். மக்களவை முடியும் முன் அதை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி. குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் 2 மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2. ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள். மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்பே மத்திய நிதி அமைச்சர்கள் மக்களவையில் சமர்ப்பிக்கின்றனர்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதி அதிகாரம் யாரிடம் வழங்கியுள்ளது? குடியரசுத் தலைவரிடம். யாருடைய பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கைகளை கொண்டு வர இயலாது? குடியரசுத் தலைவர். எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை படைத்தவர் குடியரசுத் தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழுவினை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார்? 5 ஆண்டுகள். நிதிக்குழுவின் பணி மத்திய மாநில அரசுகளின் வருவாய்களை பகிர்ந்து கொள்ள. மரண தண்டனை பெற்ற ஒருவரை குடியரசுத் தலைவர் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் சட்டப்பிரிவு 72. முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் என்று கூறும் சட்டப்பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்க அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவர். தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 352. மாநிலத்தின் அவசர நிலையினை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 356. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிதி நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு 360. அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? கேரளா மற்றும் பஞ்சாப். இந்த 2 மாநிலங்களிலும் 9 முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய அவைக்கு வருகை தந்தவர்கள் 4/1 பங்கு ஆதரவினை தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனிச்சலுகை சட்டப்பிரிவு 361. எந்த பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியினை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார்? சட்டப்பிரிவு 63. இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்று அமைகிறது? அமெரிக்க நாடு. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது 35 வயது. துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை வாக்காளர்கள் தேர்வு குழுமம். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவிக்கான பணிகளை செய்பவர் மாநிலங்களவை துணைத் தலைவர். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வார்? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. 1969 குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? எம். ஹிதயத்துல்லா. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம்
கொண்டு வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பை வழங்க வேண்டும்? 14 நாட்கள். மாநிலங்களவை தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையை ஒத்தி வைக்கவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் படைத்தவர் யார்? இந்திய துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது பணிகளை கவனிப்பவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, பதவி நீக்கம், இறப்பு ஆகிய காரணங்களால் அதிகபட்சம் எத்தனை மாதம் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை கவனிப்பார்? 6 மாத காலம் குடியரசுத் தலைவரின் பணிகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். குடியரசுத் தலைவருக்கு உதவிடும், அறிவுரை வழங்கிடவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சரத்து 74 1. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள்? மக்களவைக்கு. பிரதமரின் கடமைகளை பற்றி கூறும் சரத்து 78. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் முறை வெஸ்ட்மின்ஸ்டர் முறை. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எந்த அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? வெஸ்ட்மின்ஸ்டர். மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதமர். நாட்டின் உண்மையான தலைவர் பிரதமர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும்? 15%. இதில் பிரதமர் உட்பட. மத்திய அமைச்சர்களின் வகைகள்: கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினட் அமைச்சர்கள் எனப்படும். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் இராஜாங்க அமைச்சர்கள் ஆவார்கள். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவர்கள் இராஜாங்க அமைச்சர்கள். அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் இவர்களால் கலந்து கொள்ள முடியும். மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி அரசியலமைப்பு பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? பகுதி 5. சட்டப்பிரிவு 79 122 வரை. இந்திய நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள்: குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை மேலவை, ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் மக்களவை கீழவை அல்லது லோக்சபா என்று அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது 30 வயது. ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை ஆகும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர்? 2 ஆண்டுகளுக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மறைமுக தேர்தல். எந்த மசோதாவை தவிர ஏனைய அனைத்து மசோதாவும் சட்டமாக்குவதற்கான மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை? நிதி மசோதா. மாநிலங்களவையில் ஒரு தீர்மானம் எத்தனை பங்கு உறுப்பினர் மூலம் ஒப்புதல் பெறுகின்றது? 2/3 பங்கு உறுப்பினர்கள். 2/3 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது மாநிலங்களவை ஆகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை மக்களவை எனப்படும். மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள்.
யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையினை கலைக்கலாம்? பிரதமர். மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் முறை வயது வந்தோர் வாக்குரிமை என்று அழைக்கப்படுகிறது. வாக்குரிமைக்கான குறைந்தபட்ச வயது 18. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும்? மக்களவை. மக்களவையில் உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் எத்தனை மாதத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மக்களவைக்கு 39 பேரும் மாநிலங்களவைக்கு 18 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவையின் தலைமையேற்று நடத்துபவர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். இரு அவைகளின் கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் யார்? சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? சபாநாயகர். கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் அமைந்துள்ளது? 10வது. மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதனை தீர்மானிக்கும் அதிகாரத்தினை பெற்றவர் சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அவரது பணியினை செய்பவர் துணை சபாநாயகர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் பற்றி குறிப்பிடும் சரத்து 76. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை யாருக்கு உள்ளது? தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை படைத்தவர் யார்? இந்திய தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞர் ஆவதற்கான தகுதிகள்: ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவும் அல்லது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவி வகிக்கலாம். இந்திய தலைமை வழக்கறிஞர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவரிடம். இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உரிமை உண்டு. இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கமாக திகழ்வது எது? நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? உச்ச நீதிமன்றம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை. இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28ஆம் நாள். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தினை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம். 1950ஆம் ஆண்டு தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது? மொத்தம் 8 நீதிபதிகள். தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை 31. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர்கள் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும் அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றியிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவரின் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதர நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உச்ச நீதிமன்றத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. எந்த தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது? இராணுவ தீர்ப்பாயங்களில் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு. யாருடைய இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்த நீதிமன்ற அமர்வு அமையலாம்? குடியரசுத் தலைவர். பெருங்குற்றத்தின் மூலம் உண்டாகும் கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை
பெற்றுள்ளது நாடாளுமன்றம். அவ்வளோதான்.